இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா 12 லைஃப் லெசன்ஸ் ஃப்ரம் ஆபேத்நேகோ. ஆபேத்நேகோ வாழ்க்கையில இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய 12 வாழ்க்கை பாடங்களை நம்ம சுருக்கமா இந்த ஒரு காணொளியில பார்க்க போகின்றோங்க. இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப பெரிய விசுவாசியா இருக்கிறாருங்க. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம இவங்களை பத்தி பாக்குறோம் இல்லைங்களா. பைபிள்ல இவரை பத்தி அதிகமா வசனங்கள் இல்லைன்னா கூட இவங்களோட லைஃப் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கை கூட அப்படிதான் இருக்கணுங்க. ஜீவ புஸ்தகத்துல நம்மளுடைய பேர் வந்து எழுதப்படணும். இதை வந்து கோலா வச்சுட்டு நம்ம வந்து வாழணுங்க. சோ இவர்கிட்ட இருந்து நம்ம என்னென்ன கத்துக்கலாம் அப்படின்றத சுருக்கமா இந்த ஒரு காணொலியில பாக்கலாங்க. முதலாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இவருடைய பேர் வந்து மாற்றப்படுதுங்க. ஆனாலும் இவரோட அடையாளம் மாறல இல்லைங்களா. எப்படிப்பட்ட இடத்துல இவரோட பேர் மாற்றப்படுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த ஊர் வந்து பாபிலோன் இல்லைங்களா. அந்த ஊர்ல வந்து அசுத்தமான காரியங்கள் அதிகமா நடக்குதுங்க. விக்கிரகாராதனை இல்லைங்களா, ராஜாவை கும்பிடுறது, ரொம்ப ரொம்ப அசுத்தமான அருவருப்பான காரியங்கள் இருக்கின்ற இடத்துல வந்து இவர் வந்து விசுவாசியா இருக்கிறாருங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதனா தான் நம்ம இந்த உலகத்துல இருக்கணும். சோ இவருக்கு வைத்த பேர் என்ன, அதோட அர்த்தம் என்னன்றத நம்ம பார்க்கலாம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, டேனியல் சாப்டர் 1 verse 7ல, அரண்மனை அதிகாரிகளின் தலைவன் அவர்களுக்கு பேர்கள் வைத்தான். தானியேலுக்கு பெல்தாஷார், அனனியாவுக்கு ஷாத்ராக்கு, மிஷாயாலுக்கு மேஷேக்கு, அசேரியாவுக்கு ஆபேத்நேகோ என்று பெயர் வைத்தான். பாத்தீங்களா, இவருடைய ரியல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அசாரியா சரிங்களா. இவருக்கு வந்து பேர் வந்து மாற்றப்படுது. ஆபேத்நேகோ அப்படின்ற பேர் வைக்கிறாங்க. ஆபேத்நேகோன்றது வந்து பாபிலோன் தேவர்கள்ல ஒரு தேவனோட பேருங்க. ஆனாலும் இவர் வந்து இவரோட நிஜ பேர் என்னவோ அதுக்கு ஏற்றபடிதான் வாழ்றாரு. நம்ம வந்து ஒரு விக்கிரகாராதனை அதிகமா நடக்கின்ற இடத்துல இன்னைக்கு இருக்கிறோங்க, இந்து தேசம் இல்லைங்களா. ரொம்ப ரொம்ப அருவருப்பான காரியங்கள் நடக்குதுங்க. நேத்து கூட வந்து என்ன பண்ணாருங்க, மகா ராத்திரின்னு சொல்லிட்டு அருவருப்பான காரியங்களை வந்து ஜனங்கள் பண்ணாரு. ஆனா இந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும்னாக்கா, தேவனோட பிள்ளையா வாழணுங்க. நம்மளுடைய வேல்யூஸை வந்து விட்டு கொடுக்க கூடாது. 8வது வசனம் நம்ம பார்க்கலாங்க. தானியேல் 1:8 தானியேல் ராஜாவின் உணவாலும் திராட்சரசத்தாலும் தன்னை அசுத்தப்படுத்த கூடாது என்று தன் இதயத்தில் தீர்மானித்தான். பாத்தீங்களா, இதயத்துல ஒரு தீர்மானம் வைத்தது யாரு? தானியேல் மட்டும் கிடையாதுங்க. தானியேல வந்து ஃபோக்கஸ் பண்றோம் இங்க. ஆனா இவங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பண்றாங்க, அந்த சாப்பாடை வந்து சாப்பிடலங்க, தீட்டுப்படலங்க. இஸ்ரேல் ஜனம் எத்தனையோ பேர் வந்து அந்த ஊர்ல இருந்தாங்க, அவங்க எல்லாரும் தீட்டுப்பட்டுட்டாங்க. ஆனா இந்த தானியேலும் அவரோட நண்பர்களும் தீட்டுப்படவில்லை இல்லைங்களா. சோ இதுதான் வந்து நம்ம ஆபேத்நேகோ கத்துக்க வேண்டிய விஷயங்க. இவங்க வந்து ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள் இல்லைங்களா. பேகன் நேமை வச்சுட்டு ஆனா யாருக்கு உண்மையா இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா காவே தேவனுக்கு உண்மையா இருக்கிறாருங்க. எப்படிப்பட்ட விசுவாசம் பாத்தீங்களா. இதோட பின் விளைவுகள் எப்படி இருக்கும்ன்றது கூட அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதை பத்தி அவங்க கவலையே படலங்க. ரோமர்ஸ் வந்து இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கும் போது பாலிகாப் அப்படின்ற ஒரு ஊழியக்காரர் இருந்தாருங்க. அவர் என்ன பண்றாருனாக்கா, ரோமன் எம்பரரை கும்பிடுறத வந்து மறுக்கிறாரு. இதனால வந்து அவரை சாவடிச்சிடறாருங்க. ஆனாலும் வந்து அவர் உண்மையா இருந்தார். கடைசி வரைக்கும் வந்து அவருடைய விசுவாசத்தை அவர் விட்டு கொடுக்கவே இல்லைங்க. எவ்வளவு ப்ரெஷர் வந்தா கூட உண்மையா இருக்கணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. யோசிக்க வேண்டிய கேள்விகள் என்னன்னாக்கா, இந்த உலகத்துல இப்ப நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்தியால இருக்கும்போது நிறைய கலாச்சாரம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் இருக்குது. இந்து கலாச்சாரத்தை நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. கிறிஸ்டியன்னு சொல்லிட்டு கூட இந்து கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுவாருங்க. நாள் பாக்குறது இல்லைங்களா, நிறைய சடங்காச்சாரங்கள் ஃபாலோ பண்றது, இது எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா நம்ம அதுல எல்லாம் ஈடுபாடு காட்டக்கூடாதுங்க. எப்படி இருக்கிறோம், ஏதாவது லேபிள் இருக்குதா நம்ம லைஃப்ல அக்செப்ட் பண்ணி இருக்கிறது, எந்த மாதிரி விஷயத்த அக்செப்ட் பண்ணி இருக்கலாம்னாக்கா, பைபிளுக்கு அகெயின்ஸ்டா இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கலாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா, அப்படி இல்லைனாக்கா தேவனோட நாமத்துக்கு மகிமை வரும். அப்படி இல்லைனாக்கா இன்னைக்கு நம்ம மாற வேண்டியது அவசியமா இருக்குதுங்க. ஆபேத்நேகோ போல, ஷாத்ராக் போல, மேஷாக் போல, தானியேல் போல நம்ம இருக்கணுங்க. 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இவரு பேசுனதே ரொம்ப குறைவான வார்த்தைகள் தான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் இம்பாக்ட்ஃபுல்லா இருக்குதுங்க. அது வந்து நம்மளுக்கு ஒரு லெசனை வந்து கத்து தருதுங்க. என்ன வார்த்தைகள் பேசுனாங்க அப்படின்னாக்கா, தானியேல் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல நம்ம பார்க்கலாங்க. டேனியல் சாப்டர் 3:16ல, ஷாத்ராக் மேஷேக்கு ஆபேத்நேகோ ராஜாவுக்கு, நாங்கள் இக்காரியத்தில் உமக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை. பாத்தீங்களா, ராஜா கேள்வி கேட்கிறாரு, ஏன் வந்து வணங்கல, ராஜாவோட சொரூபத்தை ஏன் வணங்கலன்னு கேட்கும்போது பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்ட்டு யாரை பார்த்து சொல்றாங்க அப்படின்றதுதான் ரொம்ப ஆச்சரியம். இந்த காலத்துல உலகத்தை ஆண்டு கொண்டு இருந்த ராஜா நெபுகாத்நேசர் அவரை பார்த்து சொல்றாருங்க. அவர் நினைச்சா ஸ்பாட்ல அவங்கள வந்து ஒன்னும் இல்லாத பண்ணிடலாம். அதுக்கெல்லாம் அவங்க வந்து பயப்படல.
இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா எங்க தேவனை தான் நாங்க வந்து வணங்குவோம் அப்படின்றாங்க. 17வது வசனத்துல என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாங்க. டானியல் 3:17 நாங்கள் சேவிக்கும் எங்கள் தேவன் எங்களை ரட்சிக்க வல்லவர். அவர் எங்களை எரியும் சூளையில் இருந்தும் உமது கையில் இருந்தும் ரட்சிப்பார். பாத்தீங்களா, எங்க தேவன் எங்களை ரட்சிப்பார். அந்த விசுவாசம் எங்க கிட்ட இருக்குதுன்றாருங்க. என்ன மாதிரி ஒரு விசுவாசம் பாத்தீங்களா? பயப்படவே இல்லைங்க சாவுக்கு. அவர் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம். உலகத்தையே ஆண்டு கொண்டு இருக்கிற ராஜாவா இருக்கட்டும். ஆனா அதுக்கு மேல எங்க ராஜா இருக்கிறாரு. தேவாதி தேவன் இருக்கிறாரு. அவருதான் இந்த உலகத்துக்கு ராஜான்றத அவங்க நல்லா அறிந்தவர்களா இருந்தாருங்க. இல்லைங்களா? ஆதி சபையில எத்தனையோ பேர் வந்து அவங்களுடைய உயிரை வந்து இயேசு கிறிஸ்துக்காக கொடுத்தாருங்க. அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஜீசஸ் இஸ் த லார்ட். இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர். அவர் தான் எங்களுடைய ஆண்டவர்ன்னு சொல்லிட்டு மறித்தாருங்க. அவங்களுடைய விசுவாசத்துல ஒரு துளி கூட வந்து சந்தேகமே இல்லைங்க அவங்களுக்கு. தைரியமா நின்னாங்க. இப்படிப்பட்ட விசுவாசம் இன்னைக்கு நமக்கு தேவைங்க. யோசிக்க வேண்டிய கேள்விகள் என்னன்னாக்கா, வார்த்தைகளை விட நம்மளுடைய விசுவாசம் தான் ஸ்ட்ராங்கான விஷயங்களை வந்து பேசணுங்க. இல்லைங்களா? அதிகமான வார்த்தைகள்ல நம்ம வந்து தேவன் மேல எவ்வளவு விசுவாசிக்கிறோம் என்றது காட்டுறதை விட நம்மளுடைய செயல்ல வந்து காட்டணுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் than வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல ஒரு ப்ராவர்பே இருக்குது. நம்மளுடைய ஆக்ஷன்ஸ்ல காட்டணுங்க. எப்படிப்பட்ட விசுவாசம் நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சகோதர சகோதரி, 3வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவரோட உயிரை கொடுத்து கூட அவர் ரெடியா இருந்தாருங்க. அதுக்காக அவர் அஞ்சவே இல்லை. தேவன் எங்களை காப்பாத்துவாரு அப்படின்ட்டு சொல்றாரு. ஆனா அதே சமயத்துல தேவன் எங்களை காப்பாத்த போனாலும் சரி, தேவனை தவிர நாங்க யாரையும் வந்து வணங்க மாட்டோம் அப்படின்ற உறுதிப்பாடு, விசுவாசம் அவங்க கிட்ட இருந்துச்சு. என்ன மாதிரி கேரக்டர் பாருங்க. அவுட்ஸ்டாண்டிங் குவாலிட்டி இது. நம்ம லைஃப்ல கூட அப்படி இருக்கணும் இல்லைங்களா? தானியேல் 3ஆம் அதிகாரம் 18 இதை பத்தி நம்ம பார்க்கலாம். டானியல் சாப்டர் 3:18 அவர் எங்களை ரட்சிக்காமல் போனாலும் ராஜாவே நாங்கள் உமது தேவர்களை சேவிக்க மாட்டோம். பாத்தீங்களா? அவர் ரட்சிக்காம போட்டோம். ஆனா நாங்க வேற யாரையும் சேவிக்க மாட்டோம். எங்கள் தேவனை மட்டும்தான் சேவிப்போம். ரட்சிக்கட்டும், ரட்சிக்காம போகட்டும். எங்கள் தேவன் மேல மட்டும்தான் நாங்க வந்து பிரியமா இருப்போம் அப்படின்றாருங்க. இந்த குவாலிட்டி நம்ம கிட்ட வேணுங்க. அதனால்தான் விசுவாச வீரர்கள் பட்டியல்ல இவங்க பேர் வருது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 34ல, ஹீப்ரூஸ் சாப்டர் 11:34ல அக்னியின் வல்லமையை அணைத்தார்கள். பாத்தீங்கன்னா, அக்னிக்கும் தப்பி வராங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் மேல அவங்க வைத்திருந்த விசுவாசங்க. ஆபத்நேகோக்கு தெரியாது, தேவன் காப்பாத்தலாம், காப்பாத்தாமலும் போலாம். ஆனா ஒண்ணு மட்டும் அவர் வந்து உறுதியா இருந்தாருங்க. எப்படி இருந்தாலும் தேவனுக்கு நாங்க கீழ்ப்படிவோம். தேவனை தவிர வேற யார் கீழ்ப்படிய மாட்டோம் அப்படின்ற உறுதிப்பாடு அவங்க கிட்ட இருந்துச்சு இல்லைங்களா? இதே மாதிரிதான் ஆதி சபையில ரிஃபார்மர்ஸ், மிஷனரிஸ் நிறைய பேர் வந்து மரித்து போனாங்க. அவங்களுக்கு வந்து ரிசல்ட் என்னன்னு தெரியாதுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் அவங்க மனசுல ஆழமா இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்க ஏதாவது செய்யணும். என்ன வேணாலும் நடக்கட்டும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, காட்டுப்பகுதி, ட்ரைபல் ஏரியா, ரொம்ப கொடூரமான ஆபத்தான ஏரியாஸ்க்கெல்லாம் போயிட்டு ஊழியம் பண்ணாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி இருந்தாரு. நிறைய ஊழியக்காரங்க இப்படிதான் வந்து அவங்களோட உயிரை வந்து மாய்த்தாங்க. தேவன் காப்பாத்தலாம், காப்பாத்தாமலும் போலாம். ஆனா தேவனுக்காக நாங்க இதை செய்வோம் அப்படின்ற உறுதிப்பாடு, இந்த கேரக்டர் நம்ம கிட்ட இருக்கணுங்க. இப்போ யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவனுக்கு கீழ்ப்படிய நம்ம ரெடியா? எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் நம்ம கிட்ட இருக்குது? இதை வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க. 4வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர் ஒண்டியா நிக்கலங்க. 3 பேரா இருக்கிறாருங்க. எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நம்ம ஒண்டியா விசுவாசியா இருக்கிறத விட, கும்பலா சபையாக நம்ம வந்து எல்லோரும் விசுவாசமா இருந்தோம்னு வச்சுங்களேன், அதோட வல்லமையே வேறங்க. அந்த இடம் வந்து அப்படியே ஷேக் ஆகும். நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அப்போஸ்தலர்ஸ் கூட தைரியமா ஊழியம் செய்யறதுக்காக எல்லாரும் ஒண்ணும் கூடி ஜெபிக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, பரிசுத்த ஆவியின் வல்லமை வருது. அந்த இடமும் ஷேக் ஆகுது. அதே மாதிரிதான் இவங்க 4 பேரு. தானியேல், இவங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. நிறைய தடவை வந்து ஜெபம் பண்றாங்க இல்லைங்களா? நேபுகாத்நேசருக்கு ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்தின் வெளிப்பாடு வரணுன்றதுக்காக போய் ஜெபம் பண்றாங்க. இமிடியேட்டா அதுக்கு ஆன்சர் கிடைக்குதுங்க. எப்போதுமே நம்ம வந்து விசுவாசத்துல ஒண்ணு கூடி நம்ம எல்லோரும் ஒரே மாதிரி இருந்தோம்னு வச்சுங்க, அதோட வல்லமையே வேறங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 12ல, டானியல் சாப்டர் 3:12ங்க. சில யூதர்கள் ஷாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோ அவர்கள் உமது தேவர்களை போற்றவில்லை. பாத்தீங்களா? போயிட்டு என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த 3 பேரும் உங்க தேவர்களை என்னங்க போற்றல போற்றல அப்படின்ட்டு சொல்றாருங்க. அதே மாதிரிதான் இந்த காலகட்டத்துல இந்த உலகமே வந்து தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்தா கூட நம்ம சபையாக ஒன்று கூடி நம்ம தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்யணுங்க. அப்பதான் வந்து நம்ம விசுவாசம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கோங்க. இல்லைங்களா? எல்லாருக்கும் தெரியற மாதிரி செய்யணுங்க. நம்ம வந்து யூனிக்கா இருப்போம். பிரசங்கி 4:12 எக்லேசியாஸ்டிஸ் 4:12 என்ன வருதுனாக்கா, 3 நூல் விரைவில் அறுக்கப்படாது. பாத்தீங்களா? முப்பரி நூல் அறாது அப்படின்னாக்கா,
நம்ம ஒருத்தரா இருக்கிறதை பார்க்கிலும் நம்ம ஃபேமிலியா நம்ம சபையாக தேவனுக்கு உண்மையா இருந்தோம்னு வச்சுங்களேன், அது வல்லமையே வேறங்க. அவ்வளவு ஈஸியா நம்ம வந்து ஷேக் ஆக மாட்டோம். ஏன்னாக்கா ஒருத்தர் கொஞ்சம் குறைப்பட்டாலும் இன்னொருத்தர் வந்து தூக்கி விடுவாங்க இல்லைங்களா? ஒருத்தர் இன்னொருத்தருக்காக ஜெபம் பண்ணுவாங்க, கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இந்த ஒரு வல்லமை நம்மளுக்கு இருக்குங்க சகோதர சகோதரி. நிறைய ரிவைவல்ஸ் எழுப்புதல்கள் எப்படி நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா, எல்லோரும் ஒன்று கூடி ஜெபம் பண்ணதுனால நிறைய விஷயங்களை வந்து ஊழியக்காரங்க வந்து சாதிச்சாருங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம வந்து ஃபேமிலியா தேவனுக்காக நம்ம ஊழியம் பண்றோமா? இல்லைங்களா? ஃபேமிலியா விசுவாசத்துல வந்து வந்துட்டு இருக்கிறோமா? யோசிக்க வேண்டிய கேள்விகள். நம்மளோட இந்த விசுவாசம் போகக்கூடாதுங்க. நம்ம ஃபேமிலில நம்ம ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். நம்ம எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். நம்ம எல்லோரும் ஒன்று கூடி சபையாக நாங்க தேவனை வந்து ஆராதிக்கணுங்க. 5வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அக்னியில தேவனுடைய பிரசன்னத்தை வந்து அவங்க உணர்ந்தாங்க. அதே போலதாங்க நம்மளும். அக்னியில தான் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும். அக்னின்னும் போது நம்மளுடைய லைஃப்ல வர ட்ரையல்ஸ் வந்து காட்டுதுங்க. உபத்திரவங்களை காட்டுது இல்லைங்களா? அப்போ தேவனுடைய பிரசன்னத்துல வந்து நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம திராணிக்கு மிஞ்சி தேவன் நம்மள சோதிக்க விட மாட்டாருங்க. சோதனைகள் வரும்பொழுது என்ன பண்ணுவாருங்க, அதுல இருந்து தப்பிச்சு கொள்கின்ற வழியும் அவர் வந்து காட்டுவார். அந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னத்தை வந்து நம்ம உணரலாங்க. அந்த இடத்துல தேவனுக்கு நம்ம உண்மையா இருக்கணுங்க. இவங்க தேவனுக்கு உண்மையா இருந்ததுனால தேவனுடைய பிரசன்னத்தை அவருடைய கையை வந்து அங்க பாக்குறாங்க சகோதர சகோதரி. தானியேல் 3ஆம் அதிகாரம் 24, 25, Daniel chapter 3, 24 and 25. நாம் 3 பேரை கட்டி அக்னிக்குள் போட்டோமே, நான் 4 பேரை அக்னியில் கட்டியினாமல் நடிக்கிறதை காண்கிறேன். பாத்தீங்களா? 4 பேர வந்து பாக்குறாரு அந்த ராஜா. 3 பேரை தான் கட்டி வந்து அனுப்புனாங்க. ஆனா 4 பேரு. அந்த 4வது யாருனாக்கா, தேவனுடைய தூதர்ங்க. இல்லைங்களா? தேவனுடைய பிரசன்னத்த வந்து அங்க அவங்களால பார்க்க முடிஞ்சுச்சு. ஏன் வந்து இவங்களுக்கு அந்த அளவுக்கு தேவன் மேல விசுவாசம் வருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமாக தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாருங்க. நீ அக்னியில் நடந்தாலும் சுடப்பட மாட்டாய். அக்னி வந்து உனக்கு ஒண்ணுமே ஆவாதுன்ட்டு. இந்த விஷயத்த வந்து இவங்க வந்து நன்றாக படிச்சிருப்பாங்க. நீங்க அதனாலதான் அவங்களுக்கு அவ்வளவு விசுவாசம் தேவன் மேல. நம்மளும் வந்து எவ்வளோ பைபிள் வேர்சஸ் படிக்கிறோம் இல்லைங்களா? அதெல்லாம் படிச்சுட்டு அப்படியே விட்டுடக்கூடாதுங்க. மெடிடேட் பண்ணினே இருக்கணும். அப்பதான் தேவன் மேல விசுவாசம் இன்னும் அதிகமா வரும். அந்த விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை படிக்கிறது மூலியமா தான் வருங்க. இவங்க அத படிச்சதுனால தான் அந்த அளவுக்கு தேவன் மேல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அவங்க. ஏசாயா 43:2, ஐசையா சாப்டர் 43:2, நீ அக்னியில் நடந்தாலும் சுடப்பட மாட்டாய். பாத்தீங்களா? அதே மாதிரி ஆச்சு இல்லைங்களா? அந்த வாக்குத்தத்தம் இங்க நிறைவேறுதுங்க. பேதுரு கூட வந்து ஜெயில்ல இருந்தாருங்க. தேவதூதர் வந்து காப்பாத்துறாரு. தேவனுடைய பிரசன்னத்தை வந்து உணர்றாங்க. இப்ப பவுல் வந்து போட்ல போறாங்க. அங்க என்ன ஆகுதுன்னாக்கா, ஒரு புயல் வந்துருதுங்க. அப்போ தேவதூதர் வந்து அவர்கிட்ட பேசுறாரு. ஒருத்தருக்கு கூட ஒண்ணுமே ஆகாதுன்ட்டு. தேவனுடைய பிரசன்னத்த அந்த வந்து பாக்குறாருங்க. ஹார்ட்ஷிப்ல தான் தேவனுடைய வல்லமை எவ்வளவுன்ட்டு நம்மளால உணர முடியும். தேவன் வந்து அந்த அளவுக்கு நம்ம கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவாருங்க சகோதர சகோதரி. நம்ம தனியா விடுறதில்லைங்க சகோதர சகோதரி. சோ இப்போ யோசிக்க வேண்டிய கேள்விகள் என்னன்னாக்கா, இந்த பிரச்சனைகள் வரும்போது அதை கண்டு நம்ம பயப்படுறோமா, ஓடி போறோமா, அவாய்ட் பண்றோமா? அவாய்ட் பண்ணக்கூடாதுங்க. தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம வந்து உணர்னோம்னா அதை ஏத்துக்கணுங்க. அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம தேவனிடத்துல தான் வந்து ஜெபிக்கணுங்க. இல்லைங்களா? தேவனே நீங்க வழி நடத்துங்கப்பான்ட்டா. தேவனுடைய பிரசன்னத்தை நிச்சயமாக நம்ம உணரலாம் இல்லைங்களா? 6வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த 3 பேர் செய்த காரியம் அன்னைக்கு நிறைய நாடுகளுக்கு ஒரு சாட்சியா இருந்துச்சுங்க. இன்னைக்கும் ஒரு சாட்சியா இருக்குதுங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசுறோம் இல்லைங்களா? அவ்வளவு ஆண்டுகள் ஆச்சு இல்லைங்களா? ஏன்னா யூனிக்கா இருக்குதுங்க. ஒரு தைரியம், ஒரு விசுவாசம். எப்படி விசுவாசிகள் இருக்கணும் அப்படின்றதுக்கு இவங்க ரொம்ப பெரிய ஆதாரம். இன்னைக்கு நம்ம இந்தியால இருக்கிறோம். நாளைக்கு வந்து என்ன வேணா ஆபத்து நமக்கு வரலாங்க. பைபிள் படிக்கக்கூடாது, ஆராதனை பண்ணக்கூடாது, சர்ச்சுக்குள்ள யாரும் போகக்கூடாது, பைபிள் படிக்கக்கூடாது. இந்த மாதிரி ஏராளமான கட்டளைகள் வரலாம். ஆனா நம்ம இவங்கள மாதிரி உறுதியா நிக்கணுங்க. ஏன்னா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே பாக்குறாங்க இல்லைங்களா? எல்லாரும் போய் வணங்குறாங்க. ஆனா இவங்க மட்டும் வணங்காம இருக்கும்போது, எல்லாரும் இவங்களே பாக்குறாங்க. என்ன மாதிரி தைரியம் இவங்களுக்கு அப்படின்ட்டு. அந்த மாதிரி யூனிக்கா இருந்ததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்கள பத்தி நம்ம பேசுறோங்க. தானியேல் 3:28, Daniel chapter 3:28, அவர்கள் தங்கள் தேவனை நம்பி ராஜாவின் கட்டளையை மீறினார்கள். பாத்தீங்களா? மீறினாங்க. எனக்கா தேவன் மேல நம்பிக்கைங்க. மத்தேயு 5:16 இயேசு என்ன சொல்றாருங்க? மேத்யூ chapter 5:16, உங்கள் ஒளி மனுஷருக்கு முன்பாக பிரகாசிக்கட்டும். இவங்களோட ஒளி அன்னைக்கு பிரகாசிச்சுது. இன்னைக்கு கேள்வி என்னன்னாக்கா, நம்மளோட ஒளி பிரகாசிக்குதா? இப்ப நம்ம ஆபீஸ்ல வேலை செய்றோம் இல்லைங்களா? அங்க வந்து நம்ம தேவனுக்கு உண்மையா இருக்கிறோமா? வீட்கிட்ட நம்ம வந்து உண்மையா இருக்கிறோமா? எங்க போனாலும் தேவனுக்கு நம்ம உண்மையா அப்போ நம்மளோட ஒளி அங்க பிரகாசிக்கணுங்க. ஏன் கிறிஸ்டியானிட்டி உலகம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆச்சு தெரியுங்களா? கிறிஸ்டியன்ஸ வந்து நெறைய பேர் சாவடிக்கிறாங்க, டார்ச்சர் பண்றாருங்க, துன்புறுத்துறாங்க. இந்தியால கூட நெறைய பேர சாவடிச்சாங்க இல்லைங்களா? உயிரோட வந்து வண்டியோட அப்படியே எரிச்சு
கொலை பண்ணவங்களா இருக்கிறாருங்க. ஆனாலும் அவங்க வந்து இயேசு பத்தி சொல்றத ஸ்டாப்பே பண்றது இல்ல. இல்லைங்களா? இதனாலதான் வந்து கிறிஸ்டியன்ஸ பார்க்கும்போது மத்தவங்களுக்கு என்னப்பா இவ்ளோ பிரச்சனைகள் வந்தாலும் அவங்க வந்து இயேசுன்றாங்களே, தேவன்ன்றாங்களே, பைபிள்ன்றாங்களே, வசனம்ன்றாங்களே, அவங்க வந்து பயப்படவே மாட்டேன்றாங்களே அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தான் வந்து எல்லாரும் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருந்தவங்க நிறைய பேர். இல்லைங்களா? நம்மளும் அதே மாதிரி இருக்கணும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தேவனுக்காக நம்ம நிக்கும் போது அது ஒரு சாட்சியாக மாறுங்க சகோதர சகோதரி. நம்ம இந்த ஏரியால எப்படி இருக்கிறோம், ஆபீஸ்ல எப்படி இருக்கிறோம், காலேஜ்ல எப்படி இருக்கிறோம், ஸ்கூல்ல எப்படி இருக்கிறோம், நிறைய பேருக்கு வந்து அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸா ஆகும். எவ்வளோ தவறு நடக்குது இந்த இடத்துல. ஆனா இந்த ஆள் மட்டும் வந்து உண்மையா இருக்கிறாரே அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ். நம்ம எப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸை வந்து ஏற்படுத்துறோம் சொசைட்டில அப்படின்றதுதான் முதலாவது கேள்வி யோசிக்க வேண்டியது. ரெண்டாவது, நம்மளுக்கு வந்து தைரியம் இருக்குதா தேவனோட நாமத்தை மகிமைப்படுறது எங்குமே இல்லைங்களா? அந்த தைரியம் இருக்கிறவங்க சகோதர சகோதரி. ஏழாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த நேபுகாத்நேசர் என்ன பண்றாருனாக்கா, இந்த 3 பேருக்கும் பதவி உயர்வு கொடுத்து ரொம்ப பெரிய ஸ்தானத்தை வந்து கொடுக்குறாருங்க. ஆனாலும் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப மனத்தாழ்மையா இருக்கிறாருங்க. தேவன் அதே போல நம்மளை உயர்த்தும் போது இந்த உலகத்துல அந்த தாழ்மையை மட்டும் நம்ம வந்து விட்டு கொடுக்க கூடாதுங்க. தேவனாலதான் நான் இந்த நிலையில இருக்கிறேன். தேவன் இல்லைன்னா என்னோட லைஃப் வெறும் களிமண்ணு தான், வெறும் தூசு நானு அப்படின்ற எண்ணம் இருக்கணுங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 49ல, டேனியல் சாப்டர் 2:49, தானியேல் ராஜாவிடம் வேண்டிக் கொண்டு ஷாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோ ஆகியவர்களை பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களில் வைத்தான். தானியேல் ராஜாவின் வாசலில் இருந்தான். பாத்தீங்களா? அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குதுங்க. ரொம்ப பெரிய ஸ்தானம் தான், சாதாரண ஒரு விஷயம் இல்லைங்க. ஒரு அந்நிய ஊர்ல போயிட்டு பொலிட்டிக்கல் பவர் கிடைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஆனா அதை வந்து தேவனோட மகிமைக்கு பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு கூட ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கலாம் இல்லைங்களா? ஒரு கனவு, மேனேஜர் ஆகணும், இவ்வளவு பெரிய ஸ்தானத்துல நான் வரணும். ஆனா அதை எதுக்கு பயன்படுத்தணுங்க? தேவனோட நாமத்துக்கு பயன்படுத்தணுங்க. பர்சனல் குரோத்தை வச்சுன்னு நம்ம என்ன பண்ண போறோம்? அதை வந்து தேவனுக்காக பயன்படுத்தணும். இல்லைன்னா அது வேஸ்ட் தான். லூக்கா 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல இயேசு இப்படியாக சொல்றாருங்க. லூக் சாப்டர் 16:10ல, சிறியதிலே விசுவாசம் உள்ளவன் பெரியதிலும் விசுவாசம் உள்ளவன். பாத்தீங்களா? சின்ன விஷயத்துல கூட நம்ம தேவனுக்கு உண்மையா இருந்தோம்னு வச்சுங்களேன், தேவனோட நாமத்துக்கு மகிமை வருவாங்க. இப்ப ஜோசப் வந்து தேவனுக்கு ரொம்ப ரொம்ப உண்மையா இருந்தாருங்க. ஈஜிப்ட்ல கூட ரொம்ப அருவருப்பான காரியங்கள் நடக்கும். ஆனா அங்க தேவனுக்கு அவர் உண்மையா இருந்தாருங்க. தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தினாருங்க. தானியேல் அப்படித்தாங்க. பாபிலோன் ரொம்ப கொடூரமான ஒரு தேசம், அருவருப்பு நிறைந்த ஒரு தேசம். ஆனா அங்க தேவனுக்கு உண்மையா இருந்தாங்க. நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம வந்து ஒர்க் பிளேஸ்ல எப்படி இருக்கிறோம், வீட்டுல எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டில நம்ம வந்து உண்மையா இருக்கிறோமா யோசிச்சு பார்க்கணுங்க. 8வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து தேவனுக்கு உண்மையா இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்மளை பார்த்து நிறைய பேர் பொறாமப்படுவாருங்க. இது வந்து நிச்சயமாக நடக்குங்க. அப்படி பொறாமப்படல அப்படின்னாக்கா தேவனோட வழியில நம்ம கரெக்டா இல்லைன்ட்டு அர்த்தங்க. இல்லைங்களா? தானியேல் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, டேனியல் சாப்டர் 3:8ல, அந்நேரத்தில் சிலர் கல்தேயர் வந்து யூதர்களை குற்றம் சாட்டினார்கள். பாத்தீங்களா? இந்த அஸ்ட்ராலஜர்ஸ் என்ன பண்றாங்க, குற்றம் அவங்க விசுவாசத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு வயிற்றுச்சல் வருதுங்க. இவங்க மட்டும் ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா? அதனாலதான் குற்றம் சாட்டுறாருங்க. இதே போல நம்ம வேலை செய்யற இடத்துல, இல்ல நம்ம படிக்கிற இடத்துல நம்மள பார்த்தா நிறைய பேருக்கு ஆவாதுங்க. ஏன்னா நம்ம மட்டும் உண்மையா இருக்கணும்னு நினைப்போம், டைம் கரெக்டா ஃபாலோ பண்ணணும்னு நினைப்போம் இல்லைங்களா? இந்த விஷயம் பார்க்கும்போது இவங்களால நம்மளுக்கு பாதிப்பாகுதே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து ரொம்ப ரொம்ப பொறாமப்படுப்பாரு. இதற்கெல்லாம் நம்ம வந்து ரொம்ப சந்தோஷப்படணும். ஏன்னா தேவனோட வழியில நடக்கும்போது நம்ம தலை நிமிர்ந்து தான் நடக்கணுங்க. இத பார்த்து நம்ம வந்து ஏன் இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு நடக்குது, நம்மள வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணலாங்க இல்லைங்களா? நம்மள வந்து தவறான விஷயம் சொல்லி குற்றம் சாட்டலாம். ஆனாலும் நம்ம வந்து கவலைப்படக்கூடாது. தேவனோட நாமத்துக்கு மகிமை சேருதுன்னு சொல்லிட்டு சந்தோஷம் படணும். 1 பேதுரு 4:12 இப்படியாக சொல்றாருங்க. ஃபர்ஸ்ட் பீட்டர் 4:12, உங்களில் ஏற்படும் அக்கினியை பரீட்சையை விசித்திரமாக எண்ணாதீர்கள். பாத்தீங்களா? இத வந்து அக்னின்னு சொல்றாருங்க. இந்த மாதிரி உபத்திரம் நம்மளுக்கு வருது, அது அக்னி மாரி. அந்த அக்னி தான் இவங்களுக்கும் வந்துச்சுங்க. அதுல அவங்க உண்மையா இருந்தாருங்க. டேனியலுக்கும் வந்துச்சு இல்லைங்களா? டேனியலை வந்து டார்கெட் பண்றாருங்க. அவரோட நேர்மையை வந்து டார்கெட் பண்ணும்போது அவர் உண்மையா இருந்தாருங்க தேவனுக்கு. தேவன் அவரை வந்து ரொம்ப உயர்த்தினாருங்க. இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம மத்தவங்க நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது எப்படி எடுத்துக்கிறோம்? தேவனுக்கு உண்மையா இருக்கிறோமா? நம்மளுக்கு விரோதமா எத்தனையோ பேர் வந்து கிளம்பலாங்க. ஆனா தேவன் நம்ம கூட இருக்கிறாருன்ற அந்த நம்பிக்கையில நம்ம வந்து எங்குமே வந்து உண்மையா இருக்கணுங்க சகோதர சகோதரி. 9வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பப்ளிக்கா அவங்க வந்து தைரியமா இருந்தாருங்க. அவங்களோட விசுவாசம் வந்து பர்சனலா இல்லைங்க, பப்ளிக்கா இருந்துச்சு. இல்லைங்களா? பிரைவேட்டா இல்லாம பப்ளிக்கா இருந்துச்சு. நிறைய பேருக்கு அது ஒரு மாதிரியா இருந்துச்சுங்க. நிறைய பேருக்கு ஒரு எழுப்புதலை வந்து கொடுத்துச்சுங்க சகோதர சகோதரி. நம்மளுக்கும் வந்து ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள் அது.
நம்ம எப்படி இருக்கணும்? நம்மளுடைய விசுவாசம் வெறும் வீட்டுக்குள்ள இருந்தா மட்டும் போதாதுங்க. வெளியில கூட தேவனோட நாமத்த வந்து நம்ம மேக்னிஃபை பண்ணணும். அந்த வாய்ப்பு இவங்களுக்கு வந்து கிடைச்சது. தானியேல் 3ஆம் அதிகாரம் 4ல இருந்து 6ல எல்லா ஜனங்களும் சிலையை வணங்க வேண்டும். வணங்காதவர்கள் அக்னி சூளைக்குள் போடப்படுவார். பாத்தீங்களா? இப்போ அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் இவங்கள வந்து பார்த்திருப்பாங்க இல்லைங்களா? நாங்க எல்லாரும் வணங்குறோம். இவங்க 3 பேர் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து தேவனோட நாமத்துக்கு ஒரு மகிமைய தந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அக்னி சூளையில போட்டது, அதுலருந்து தப்பிச்சு வந்தது எல்லாமே அந்த ஊர்க்காரங்க பார்த்திருப்பாங்க. தேவனோட நாமத்துக்கு அது வந்து மகிமையை சேர்த்து இல்லைங்களா? அந்த தைரியம் நம்மகிட்ட இருக்கணுங்க. ரோமர் 1:16ல பவுல் இப்படியாக சொல்றாருங்க. ரோமன்ஸ் 1:16ல சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். பாத்தீங்களா? யார்கிட்டயும் வந்து சுவிசேஷத்தை பத்தி பேச நான் வந்து வெட்கப்பட மாட்டேன். இதுக்காக தான் தேவன் வந்து என்ன அழைத்திருக்கிறார் அப்படின்ற அந்த உறுதிப்பாடு அவங்க கிட்ட இருந்துச்சுங்க. அவர் வந்து பப்ளிக்கா தேவனோட மேல அவர் எவ்வளவு விசுவாசமா இருக்கிறார் அப்படின்றத பப்ளிக்கா அவர் வந்து காட்டுறாருங்க. ஆதி சபையில கூட நிறைய கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்றாங்கன்னாக்கா, இந்த ரோம் ராஜ்யத்துல வந்து சீசருக்கு எல்லாரும் தூப காட்டணும், அவரை வந்து கடவுளா கும்பிடணும் அப்படின்ற ஒரு ஆக்ஞை இருந்துச்சுங்க. ஒரு கட்டளை இருந்துச்சு. அதை வந்து மீறுறாங்க. நாங்க வந்து அப்படி பண்ண மாட்டோம். எங்க தேவனை மட்டும் தான் நாங்க வந்து வணங்குவோம். இயேசு கிறிஸ்து தான் எங்களுக்கு ஆண்டவரு. நாங்க வந்து வேற யாரையும் வந்து வணங்க மாட்டோம் அப்படின்ற அந்த உறுதிப்பாடோட இருந்து நிறைய பேர் வந்து உயிரையே குடுத்துட்டாருங்க. இல்லைங்களா? ஒரு ஸ்டேடியம் உள்ள கூட்டிட்டு போயிட்டு சிங்கத்த வந்து கழட்டி விட்டுருவாருங்க. இல்லைங்களா? பப்ளிக்கா எல்லாரும் வந்து சாவாங்க. இது வந்து நெறைய பேருக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட்டா இருந்துச்சுங்க. ஆனா போக போக என்ன ஆச்சுனாக்கா, இவ்ளோ விசுவாசமா இருக்கிறாங்களே அவங்களோட தேவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய பேர் வந்து இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்றதுக்கு இது ஒரு என்னாச்சுங்க, ஒரு தாக்கத்த வந்து உருவாக்கிச்சுங்க சகோதர, சகோதரி. இன்னைக்கு நம்ப எப்படி இருக்கோங்க? பிரைவேட்ல வந்து நம்ம தேவன நோக்கி கும்பிடலாங்க. பப்ளிக்கா எப்படி இருக்கிறோம்? தேவனோட நாமத்த வந்து நம்ம மகிமைப்படுத்துறோமா? இயேசுவ பத்தி சொல்றதுக்கு நம்ம வெட்கப்படுறோமா? யோசிச்சு பார்க்கணுங்க. எப்போதுமே சத்தியத்துக்கு நம்ம வந்து நிக்கணுங்க சகோதர, சகோதரி. தேவன் அதற்காக தான் நம்மள வந்து அழைத்திருக்கின்றார். 10வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அக்னி வந்து அவங்களோட கட்டுகள மட்டும் தான் வந்து எரிச்சுச்சே தவிர, அவங்களுக்கு ஒரு சேதமும் நடக்கலங்க. இல்லீங்களா? அந்த நேபுகாத்நேசர் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன சொல்றாருனாக்கா, தானியேல் 3:25ல நான் 4 பேர பார்க்கிறேன். நம்ம 3 பேர தான் கட்டி உள்ள அனுப்புனோம். ஆனா 4 பேர் இருக்கிறாங்களே! 4வது வந்து தேவனுடைய தூதர் வந்து இருக்கிறாருங்க. அவங்கள வந்து காப்பாத்துறாருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களோட துணிக்கு எந்த ஒரு சேதமும் வரல. அவங்க மேல அந்த நெருப்பு புகை வாசனையும் வரலங்க. தேவன் எவ்வளோ பெரிய தேவனுங்க. இதே மாரி தான் வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனத்துக்கு தேவன் பண்ணாருங்க. அவங்களோட செருப்பு வந்து தேயவே இல்லங்க. துணி கூட மக்கவே இல்லங்க. அந்த 40 வருஷம் அவங்க இருந்தாங்க இல்லீங்களா? தேவன் வல்லமையா வழிநடத்தினவர் தான் நம்மளுடைய தேவன். அதே போல இங்க அவருடைய வல்லமைய காட்டுறாருங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 36ல ஜான் 8:36ல என்ன வருதுனாக்கா, குமாரன் உங்களை விடுதலை செய்தால், நீங்கள் உண்மையிலே விடுதலை ஆவீர்கள். பாத்தீங்களா? நமக்கு ஒரு விடுதலையை இயேசு கிறிஸ்து குடுத்தாருங்க. இன்னைக்கு தேவன்னு இந்த பாடுகள் மூலியமா நம்மள ரிஃபைன் பண்ணிட்டே வராருங்க. சரிங்களா? நம்ம பொன்னாக ஆயிட்டு வரோம். இத குறிச்சு நம்ம கவலைப்படக்கூடாதுங்க. தேவனுக்கு மகிமைய தான் செலுத்தணும், சந்தோஷப்படணும். ஏன்னா, நம்மளோட கேரக்டர் வந்து நாளுக்கு நாள் வந்து ரிஃபைன் ஆயிட்டே வருதுங்க. இன்னைக்கு யோசிக்க வேண்டிய கேள்விகள் என்னன்னாக்கா, பாடுகள் மூலியமா தேவன் எந்த கட்டுக்கள வந்து இன்னைக்கு கொளுத்திட்டு இருக்கிறாரு நம்மளுடைய வாழ்க்கையில? இல்லைங்களா? பாடுகள் இல்லாம நம்மளோட கேரக்டர் வந்து பியூரிஃபை சகோதர, சகோதரி 11வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க கிட்ட இருந்த விசுவாசம் அந்த ராஜாவே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சுங்க. அந்த 3 பேரையும் தேவன் காப்பாத்துறாரு வல்லமையா. வெளியில கூட்டிட்டு வந்து நேபுகத்நேசர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தானியேல் 3:29ல உங்க தேவன தவிர வேற யாராலயும் இந்த மாரி ஒரு வல்லமையான காரியத்தை செய்திருக்க முடியாது. உங்க தேவன் தான் உண்மையான தேவன். உங்க தேவனை யாராவது தீமையாக பேசினா அவங்களுக்கு வந்து தண்டனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வாயாலே வந்து அறிக்கையிட்டாருங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? தேவன் வந்து சாதாரணமான விஷயத்த பண்ணலங்க. ஒரு அநியாயமா இருக்கின்ற நேபுகாத் நேசரோட வாயிலே வந்து அந்த வார்த்தையை வர வைக்கிறவர் தான் நம்மளுடைய தேவனுங்க. ராஜாதி ராஜா நம்மளுடைய தேவன். நீதிமொழிகள் 16:7 என்ன வருதுனாக்கா, Proverbs 16:7 மனுஷரின் வழிகள் கர்த்தருக்கு பிரியமான போது அவர் அவன் சத்துருக்களையும் சமாதானப்படுத்துவார். பாத்தீங்களா? நம்மளோட வழி தேவனுக்கு பிரியமாயிடுச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளுடைய எதிரிகளை கூட நம்ம கிட்ட சமாதானம் ஆற மாதிரி பண்ணிடுவாருங்க. அவங்களோட வாயிலே வந்து தேவனை மகிமைப்படுத்துற மாதிரி பண்ணிடுவாரு நம்மளுடைய தேவன். இப்படிப்பட்டவர் தான் நம்மளுடைய தேவன் இல்லைங்களா? ஆதி சபையில நிறைய கிறிஸ்டியன்ஸோட ஃபேத் பார்த்துட்டு ராஜாக்களோட மனசே வந்து மாறுதுங்க. கான்ஸ்டன்டின் கூட ஒருத்தருங்க. இதே மாதிரி நிறைய ராஜாக்கள் கூட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. காரணம் இந்த கிறிஸ்தவர்கள்ட்ட இருந்த விசுவாசம். இப்ப நம்மளுடைய விசுவாசம் கூட நிறைய பேருக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணுங்க. இன்னைக்கு நம்மளுடைய ஃபேத் வந்து யாரையாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குதா? பாசிட்டிவா இல்ல நெகட்டிவா? பாசிட்டிவா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கணும். நெகட்டிவ் ஆகக்கூடாதுங்க.
கிறிஸ்தவர் கிறிஸ்தவர்ன்றாரு, பண்ற காரியம் எல்லாம் வந்து இயேசு கிறிஸ்துக்கு அகைன்ஸ்டாவே இருக்குது அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. ஒரு கிறிஸ்டியன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு நம்மள பார்த்து ஒருத்தர் சொல்லணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வந்து நம்ம லீட் பண்ணணும். 12வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அக்னிக்கு பிறகு தான் அவங்களுக்கு வந்து ப்ரமோஷன் வருதுங்க. இல்லைங்களா? ட்ரையல் இல்லாம ட்ரையம்ஃப் கிடையாதுங்க. கஷ்டம் இல்லாம நம்மளுக்கு மகிமை வராதுங்க. சோ பவுல் என்ன சொல்றாருங்க, இயேசு கிறிஸ்து கூட நம்ம பாடுகள் பட்டால் அவர் கூட ஆளுகையும் செய்வோம் அப்படின்ட்டு. தானியேல் 3:30 டானியல் சாப்டர் 3:30 என்ன பாக்குறோங்க, ராஜா ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகியவர்களை பாபிலோன் மாகாணத்தில் உயர்த்தினான். பாத்தீங்களா? உயர்த்துறாருங்க. எப்போ உயர்த்தினாரு? அந்த அக்னியை ஏற்றுக்கொண்டாருங்க. அந்த அக்னியை அவங்க ஏற்றுக்கொண்ட போது தேவன் அவருடைய மகிமையை அங்க காமிச்சாரு. அதுக்கப்புறம் நேபுகாத் நேசர் அவங்கள வந்து உயர்த்தினாருங்க. இதே போலதான் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை கூடங்க. இந்த பாடுகளை நம்ம சகிச்சாதான் நம்மளுக்கு மகிமையும் வரும். இல்லைங்களா? அது எப்படிப்பட்ட பாடுகளா வேணா இருக்கலாங்க. சில பேருக்கு மென்டலா வரும், சில பேருக்கு பிசிக்கலா வரும். எல்லாருக்கும் ஒரு விதமான பாடுகள் உண்டு. ஆனா பாடுகள் இல்லாம யாருமே வந்து மகிமையை அடைய முடியாது. யாக்கோபு 1:12 வசனத்துல, ஜேம்ஸ் சாப்டர் 1:12ங்க. சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான். பாத்தீங்களா? சோதனையை யார் சகிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து பாக்கியவான். இல்லைங்களா? எத்தனையோ விசுவாசிகள் வந்து சஃபரிங்க வந்து ஏற்றுக்கொண்டாருங்க. ஆனா இன்னைக்கு அவங்க லைஃப் வந்து ஒரு விட்னஸா இருக்குதுங்க. இல்லைங்களா? தேவன் அவங்கள வந்து உயர்த்தினாருங்க. இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் வந்து அவங்க வந்து மாதிரியா இருக்கிறாருங்க. அதே போல நம்ம லைஃப் இருக்கணும். இல்லைங்களா? சோ இன்னைக்கு நம்ம வில்லிங்கா இருக்கிறோமா பாடுகளை அனுபவிக்கிறதுக்கு? அப்படி வில்லிங்கா இருந்தா தேவன் நம்மள வந்து உயர்த்துவாருங்க சகோதர சகோதரி. ஆபேத்நேகோ போல நமக்குள்ளும் விசுவாசம் இருக்கும்படி நம்ம தேவனிடத்துல இன்னைக்கு ஜெபம் செய்யலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனோட சித்தம் இருந்தால் கூடி சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம சந்திக்கலாம். தேவனோட நாமத்துக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள். தேங்க்யூ சோ மச். ஆமென்.